Good morning, my dear students. Class 12, Unit 2, Current Electricity, Topic 2.5.1, Kirchhoff's First Rule, and 2.5.2, Kirchhoff's Second Rule. Students, last video electric cells in series, electric cells in parallel. சிங்கிளாக இருந்தால் செல்லு, காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ் வந்து பேட்ரி. அப்போ செல்ஸு வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணால் எந்த மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும், செல்ஸு வந்து பேரலாக கனெக்ட் பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் Kirchhoff rules. Kirchhoff rules. Kirchhoff rules ஏன் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இந்த லெசனோட ஸ்டார்டிங்கில் ஓம்ஸ் லா படிச்சிருக்கோம். V = IR. V = IR. அப்போ ஓம்ஸோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஒரு கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிற ஸ்டடி கரண்ட் directly proportional to the potential difference of the two end of the conductor. ஒரு சர்க்கியூட்டில் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட், ஸ்டடி கரண்ட்டு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்றாங்க? அந்த சர்க்கியூட்டில் ஏதாவது 2 பாயிண்ட்ஸில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதான் வந்து ஓம்ஸ் லா. அந்த ஓம்ஸ் லாவை நம்ம சிம்பிள் சர்க்கியூட்ஸ் மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், ஓம்ஸ் லா இஸ் யூஸ்ஃபுல் ஒன்லி ஃபார் சிம்பிள் சர்க்கியூட்ஸ். அப்போ சர்க்கியூட்ஸ் வந்து மோர் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? அப்படி காம்ப்ளெக்ஸாக இருக்கிற சர்க்கியூட்ஸில் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா யூஸ் பண்ணுற ஒரு ரூல் தான் வந்து Kirchhoff's rules. Kirchhoff's rules can be used to find the current and voltage. எங்கே யூஸ் பண்ணுறோம்? காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்ஸில் இருக்கிற கரண்ட்டையும் வோல்டேஜையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ரூல் தான் Kirchhoff's rules. Kirchhoff's rules வந்து 2 ஜெனரலைஸ்டு ரூல்ஸாக தான் இருக்குது. ஒன்று வந்து Kirchhoff's current rule, அனதர் ஒன் வந்து Kirchhoff's voltage rule. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது Kirchhoff's first rule. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எக்ஸாமில் கொஷின்ஸ் Kirchhoff's first rule இல்லை ஸ்டேட் கரண்ட் ரூல் இல்லை ஸ்டேட் ஜங்ஷன் ரூல் இப்படின்னு உங்களுக்கு எப்படி வேணால் கொஷின்ஸ் கேட்கலாம். நீங்கள் கரண்ட் ரூலோ இல்லை ஜங்ஷன் ரூல் இல்லை ஃபஸ்ட் ரூல் அப்படின்னு நீங்கள் எதை கேட்டாலும் நீங்கள் இந்த ரூலை தான் எழுத போகிறீங்க. அப்போ Kirchhoff's ஃபர்ஸ்ட் ரூலோட ஸ்டேட்மெண்ட் என்ன? இட்ஸ் ஸ்டேட் தட் த அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் த கரண்ட்ஸ் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் எ சர்க்கியூட் இஸ் 0. ஐ திங்க் எந்த ஒரு புள்ளியிலையும் சந்திக்கிற கரண்ட்டோட வேல்யூ அந்த குறியில் கூட்டுத்தொகைக்கு 0வாக இருக்குன்றாங்க. தட் மீன்ஸ் என்னென்னா, எந்த ஒரு பாயிண்ட்லையும் மீட் பண்ணுற கரண்ட்டோட அல்ஜிப்ராயிக் வேல்யூ 0வாக இருக்குன்றாங்க. எந்த ஒரு ஜங்ஷன்லையும் மீட் பண்ணுற கரண்ட்டோட அல்ஜிப்ராயிக் சம்ஸ் வேல்யூ எப்படி இருக்குன்றாங்க? 0வாக இருக்குன்றாங்க. ரைட். இட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்கு ஒபே பண்ணுது? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜுக்கு ஒபே பண்ணுது. தட் மீன்ஸ் த சார்ஜஸ் தட் என்டர் எ கிவன் ஜங்ஷன் இன் எ சர்க்கியூட் மஸ்ட் லீவ் தட் ஜங்ஷன் சின்ஸ் சார்ஜ் cannot build up or disappear at a junction. ஐ திங்க் ஒரு ஜங்ஷனுக்குள்ளே எவ்வளோ சார்ஜஸ் என்டர் ஆகுதோ அந்த சார்ஜஸ் என்ன பண்ணுது? ஜங்ஷன் விட்டு வெளியில் போகுது. எவ்வளோ சார்ஜ் அந்த ஜங்ஷனுக்குள்ளே என்டர் ஆகுதோ அவ்வளோ சார்ஜ் என்ன பண்ணுது? ஜங்ஷன் விட்டு அந்த சார்ஜஸ் என்ன பண்ணுது? ஜங்ஷன் விட்டு வெளியில் போகுது. அங்கே நம்ம ஜங்ஷன் அப்புறம் நம்மள ஜங்ஷனில்
சார்ஜஸ் நம்ம பில்டப்பும் பண்ணல, அங்கே டிஸப்பியரும் ஆகலை. ரைட். அப்போ அந்த கரண்ட் வந்து ஜங்ஷனுக்கு என்டர் ஆகிறத வச்சும் இல்லை லிவிங் வெளியே போகிறத வச்சும் நம்ம சைனை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பை கன்வென்ஷன் current entering the junction is taken as positive. அந்த ஜங்ஷனுக்கு என்டர் ஆகிற கரண்ட் வந்து நம்ம பாசிட்டிவாகவும், அந்த ஜங்ஷனை விட்டு வெளியில் போகிற கரண்ட் லிவிங் த ஜங்ஷன் இஸ் டேக்கன் as நெகட்டிவ். அந்த ஜங்ஷனை விட்டு கரண்ட் வெளியே போச்சுன்னா அதை நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். அதான் சொல்கிறேன், ஜங்ஷனோட பாயிண்ட் டுவர்ட்ஸ் இருந்தால் பாசிட்டிவ், அவுட்டோட இருந்தால் நெகட்டிவ். ரைட். ஜஸ்ட்டு அதுக்கான ஒரு பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஜங்ஷன், ஏன்ற ஜங்ஷன். இந்த ஏன்ற ஜங்ஷனுக்கு டுவர்ட்ஸாக இருந்தால் பாசிட்டிவ். இப்போ I1 எப்படி இருக்கு, நம்மளுக்கு டுவர்ட்ஸாக இருக்குது, ஸோ பாசிட்டிவ். I2 டுவர்ட்ஸாக இருக்குது, பாசிட்டிவ். I3 ஜங்ஷன் வெளியே போகுது, அவுட்டோரில் இருக்குது, நெகட்டிவ். I4ம் அவுட்டோரில் இருக்குது, நெகட்டிவ். I5 அவுட்டோரில் இருக்குது, நெகட்டிவ். ரைட். இப்போ சைன் கன்வென்ஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஃபைண்ட் பண்ணிட்டு அப்படியே இத்து நம்ம ஈக்குவேஷன் இதெல்லாம் பாருங்கள். ப்ளஸ் I1 ப்ளஸ் I1, I2க்கும் ப்ளஸ்ஸு, I3க்கு மைனஸா மைனஸ், I3, I4க்கும் மைனஸ் மைனஸ் I4, I5க்கும் மைனஸ் I5 ஈக்குவல் டு 0வா? என்ன சொன்ன நம்ம? ஸோ எந்த ஒரு ஜங்ஷன்லையும் மீட் பண்ணுற கரண்டோட அல்ஜிப்ராய்க் சம் எப்படி இருக்கும், 0வாக இருக்கும்னு பார்த்தோமா, ஈக்குவல் டு 0. ரைட். இப்போ நீங்கள் இந்த மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைனஸ் எல்லாமே ஈக்குவேஷன் ரைட் சைட் கொண்டு போங்க. I1 ப்ளஸ் I2 ஈக்குவல் டு I3 ப்ளஸ் I4 ப்ளஸ் I5. தட் மீன்ஸ் இங்கே சார்ஜஸ் வந்து கரண்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிற சார்ஜஸ் ஈக்குவல் டு த வெளியில் போகிற சார்ஜஸ். எவ்வளோ வந்து உள்ளே என்டர் ஆகுதோ அந்த சார்ஜஸ்னால் அப்போ நம்மளுக்கு ஜங்ஷன் விட்டு வெளியே போக போகுது. அப்போ உள்ளே என்டர் ஆகுது 5 + 5 10ன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறது எவ்வளோ இருக்கும், வெளியில் போகிறது எவ்வளோ, அதே 10 தான் இருக்க போகுது. பாருங்க. ஸோ I3 வந்து ஒரு 5ஆகவும், I4 வந்து ஒரு 3ஆகவும், ப்ளஸ் I5 வந்து 2னா இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வச்சு டோட்டலாக இதுவும் 10. அப்படி தான் உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் வந்து வரப்போகுது. ஈக்குவலாக இருக்கும், எவ்வளோ உள்ளே என்டர் ஆகுதோ அவ்வளோ வெளியே போக போகுது. ரைட். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சம்மை வந்து நம்ம டெரைவ் பண்ணலாம். ஃபார் எ கிவன் சர்க்கியூட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் I. இந்த சர்க்கியூட்டில் ஐயோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ரைட். இந்த சர்க்கியூட்டை ஃபஸ்ட்டு சைனை வந்து நம்ம இந்த Pன்ற பாயிண்ட் தான் உங்களுக்கு என்னது ஜங்ஷனு. அப்போ அங்கே கிர்ச்சாஃப் ரூலை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சைன்ஸ் வந்து நம்ம பாசிட்டிவாக நெகட்டிவான்றதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஐடென்டிஃபை பண்ணிட்டா ஈஸியாக எடுத்து நம்ம ஈக்குவேஷன் ரைட் பண்ணிடலாம். ரைட். ஸோ இது பாருங்கள், கரண்ட்டுக்கு 2 வாட்ஸ் தான் வருது. அப்போ ப்ளஸ் 0.2 ஆம்பியர் வரப்போகுது. இது வெளியில் போகுது, மைனஸ்ஸு. மைனஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இது 2 வாட்ஸாக இருக்குது, ப்ளஸ்ஸு. இது அவுட்டோரில் இருக்குது, மைனஸ். 2 வாட்ஸ் ப்ளஸ், இது மைனஸ். இப்போ சைன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே ஈக்குவேஷன் இதெல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எழுதுங்க, 0 + 0.2 ஆம்பியர் மைனஸ் 0.4 ஆம்பியர். ஸோ இந்த வேல்யூ எழுதிச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ளஸ் 0.6 ஆம்பியர். நெக்ஸ்ட்டு மைனஸ் 0.5 ஆம்பியர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 0.7 ஆம்பியர். நெக்ஸ்ட்டு மைனஸ் I ஈக்குவல் டு அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் த ஈக்குவல் வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்க, 0க்கு 0வாக இருக்குன்றாங்க. அல்ஜிப்ராய்க் சம்மோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். பாருங்கள், ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இந்த பாசிட்டிவ் வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 0.2 ப்ளஸ் 0.6, 0.8, 0.8 ப்ளஸ் 0.7, 1.5 ஆம்பியர். நெக்ஸ்ட் இந்த மைனஸில் ஆட் பண்ணுங்கள். 0.4, 0.5, அப்போ 0.9 ஆம்பியர். மைனஸ் I
equal to 0. Next பாருங்க 1.5 minus 0.9 0.6 minus I. ஸோ I என்ன பண்ணுறீங்க ரைட் சைட் கொண்டு போயிடுங்க. அப்போ I equal to 0.6 ஆம்பியர். இதுதான் வந்து ஃபஸ்ட் ரூலுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண எக்ஸாம்பிள் சம்ஸ். இந்த சர்க்யூட்டில் ஐயோட வேல்யூ 0.6 ஆம்பியர். நெக்ஸ்ட்டு கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல். கிர்ச்சாஃப் செகண்ட் ரூலை வோல்டேஜ் ரூல்னு சொல்லுவாங்க, ஆர் லூப் ரூல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் வந்து ஸோ ஸ்டேட் லூப் ரூல் இல்லை ஸ்டேட் வோல்டேஜ் ரூல் இல்லை ஸ்டேட் கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல்னும் கேட்கலாம். ரைட், இது ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்டு சர்க்யூட்டில் algebraic sum of the product of the current and resistance of the each part of the circuit is equal to the total EMF included in the circuit. ஸோ இங்கே பாருங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே ஒரு சர்க்யூட்டில் இருக்கிற கரண்ட்டு ரைட், ஒரு சர்க்யூட்டில் இருக்கிற கரண்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ பாருங்கள். சப்போஸ் 2 ரெசிஸ்டார்ஸ் இருக்குது, நம்ம 2 கரண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். பாருங்கள், கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ், கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட்டு இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை சம் பண்ணி வர வேல்யூ algebraic sum of the current and resistance equal to the total EMF. total EMF அது அந்த சர்க்யூட்ஸில் ஒரு செல் யூஸ் பண்ணால் அதோட EMF, இல்லை 2 செல்ஸ் யூஸ் பண்ணால் அது ரெண்டுத்தோட EMF வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் மீன்ஸ் பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு த EMF. அப்புறம் நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ IR equal to so psi, psi means epsilon naught. Current product of current and resistance equal to the EMF. இதுதான் வந்து நம்மளுக்கு செகண்ட் ரூல் வந்து சொல்கிறது. ரைட், ஸோ இந்த ரூலை ரைட் ஸோ இந்த ரூல் நம்ம யூஸ் பண்ணும்போது பாருங்கள், the law of conservation of energy for an isolated system. law of conservation of energy for an isolated systems. இதை ஃபாலோ பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், law of conservation of energy for isolated system. ஸோ அப்புறம் நீங்கள் எவ்வளோ எனர்ஜியை வந்து பேட்ரி வந்து ஸோ கொடுக்குதோ அவ்வளோ எனர்ஜி என்ன பண்ண போகுது, ரெசிஸ்டார்ஸ் வந்து டெலிவரி பண்ண போகுது. அவ்வளோ எனர்ஜி என்ன பண்ண போகுது, டெலிவரி பண்ண போகுது. இங்கே பேட்ரிஸ் வந்து எவ்வளோ எனர்ஜியை வந்து ரெசிஸ்டார்ஸுக்கு சப்ளை பண்ணுதோ அது ஈக்குவல் எனர்ஜி என்ன பண்ணும், அது டெலிவரி பண்ணும். அதை கொடுத்துறாங்க பாருங்கள், எனர்ஜி சப்ளைடு பை த EMF sources is equal to the sum of the energy delivered to all resistors. அங்கே இருக்கிற எல்லா ரெசிஸ்டார்ஸும் ஸோ டெலிவரி பண்ணுற எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், EMF source பேட்டரியை சப்ளை பண்ணுற எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். The product of current and resistance is taken as positive. இப்போ நம்ம கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் IR இருக்குது பார்த்தீங்களா, I இன்ட்டு R, IR வேல்யூவை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். எப்போ பாசிட்டிவ் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்ஷன் ஆஃப் த கரண்ட் இஸ் ஃபாலோடு. அப்போ நம்ம அந்த லூப் கன்சிடர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ லூப்போட டைரெக்ஷன்லேயே நம்ம வந்து கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆச்சுன்னா அது நம்ம பாசிட்டிவாகவும். ரைட், இங்கே டயக்ராம் உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், நம்ம லூப்போட டைரெக்ஷன் கோயிங் ஃப்ரம் A to B, ஏலேருந்து பிக்கு போகுது, A to B. இதுதான் லூப்போட டைரெக்ஷன், A to B. இந்த லூப்போட டைரெக்ஷன்லேயே கண்ட்ரோல் டைரெக்ஷன் இருக்குது பாருங்கள், இது இருக்கா, லூப்போட டைரெக்ஷன்லேயே கண்ட்ரோல் டைரெக்ஷன் இருக்கிறதுனால நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். செகண்ட் பாருங்கள், லூப்போட டைரெக்ஷன் அது கோயிங் ஃப்ரம் B to A, இதுதான் வந்து நம்ம லூப்போட டைரெக்ஷன் B to A. அப்போ லூப்போட டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கண்ட்ரோல் டைரெக்ஷன் இருக்குது. அப்படி இருந்தால் மைனஸ் சைன் எடுத்துக்கணும், -IR.
மைனஸ் ஐஆர். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தெளிவாக புரிஞ்சுங்க. ஏ டு பி லூப்போட டைரெக்ஷனுக்கு சேம் டைரெக்ஷனில் கண்ட்ரோல் டைரெக்ஷன் இருக்குது, அப்புறம் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். லூப்போட டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் கண்ட்ரோல் டைரெக்ஷன் இருக்குது, மைனஸ் எடுத்துக்கிறோம். இது வந்து கரண்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும். நெக்ஸ்ட்டு இஎம்எஃப்க்கு இங்கே பாருங்கள், கோயிங் ஃப்ரம் ஏ டு பி, நம்ம லூப்னா ஏ டு பி கன்சிடர் பண்ணும்போது பேட்டரியோட மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போச்சுன்னா நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல். நம்ம நெகட்டிவ் டெர்மினல் தெரியல, ஷார்ட் டெர்மினல் இருந்தால் நெகட்டிவ், லாங்காக இருந்தால் பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினலுக்கு வந்து லூப்போட டைரெக்ஷன் இருந்தால் பாசிட்டிவாகவும், கோயிங் ஃப்ரம் பி டு ஏன்னு கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும், நம்ம இஎம்எஃப் மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம லூப்பில் பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா மைனஸ் ஆகும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா ப்ளஸ் ஆகும் கன்சிடர் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் லா, ரைட். இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. The EMF is considered positive when proceeding from negative to the positive terminal of the cells. அப்படியே பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா ஸோ நம்மளுக்கு நெகட்டிவ் வந்துட போகுது. இந்த ரூல் தான் நம்ம வோல்டேஜ் ரூல் தான் இப்போ நம்ம பார்த்தோம், ரைட். Kirchhoff voltage rule has to be applied only when all currents in the circuit reach a steady state condition. தான் நம்ம கிர்ச்சாஃபோட வோல்டேஜ் ரூலை அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த சர்க்கியூட்டில் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூலை அப்ளை பண்ண முடியும், ரைட். கிர்ச்சாஃப் செகண்ட் ரூலுக்கு பேஸ் பண்ணி ஒரு சம் ஒன்று கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் சம். அதை என்ன நம்ம டெரைவ் பண்ணுவோம். த ஃபாலோயிங் ஃபிகர் shows a complex network of conductors which can be divided in two closed loop like EACE and ABCA. இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க்கு. இந்த காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க்கில் ஸோ EACE இது ஒரு லூப் ஆகும். நெக்ஸ்ட்டு ABCA இது ஒரு லூப்பாகவும் 2 லூப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க. 2 லூப்பாக டிவைட் பண்ணிட்டு நம்ம இந்த 2 லூப், ஃபஸ்ட்டு லூப்புக்கு ஒரு டைம் நம்ம கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல், கேவிஆர்னா கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூலை அப்ளை பண்ணணும். செகண்ட் ஹாஃப்க்கு அகைன் இன்னொரு டைம் அப்ளை பண்ண போகிறோம், ரைட். ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃபுக்கு நம்ம கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் அப்ளை பண்ணுவோம், ரைட். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஹாஃப். இதை பாருங்கள், அப்ளைங் கிர்ச்சாஃப் செகண்ட் லா டு த க்ளோஸ் லூப் EACE இதுதான், ரைட். அப்போ பாருங்கள், நமக்கு ஸ்டேட்மெண்ட்னா நம்மளுக்கு கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு EMF, ரைட். அப்போ பாருங்க, இங்கே தானே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பாருங்க, இங்கே வரும்போது கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இந்த இதில் I1 R1 நெக்ஸ்ட்டு அது லூப் இப்படி வருது. ஸோ இங்கே பாருங்கள், I2 R2 இங்கே பாருங்கள், நம்ம லூப்போட டைரெக்ஷனில் கண்ட்ரோல் டைரெக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ இது வந்து லூப் இப்படி போகுது. இப்போ லூப்போட டைரெக்ஷனில் நம்மளுக்கு என்ன இருக்குது, லூப்போட டைரெக்ஷன் இங்கே பாருங்கள், லூப்போட டைரெக்ஷனில் கண்ட்ரோல் டைரெக்ஷன் இருக்கிறதுனால I3 R3 ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டைரெக்ஷன் என்ன போயிட்டுருக்கு, நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அப்போ நம்மளுக்கு என்ன வருங்க, EMF வேல்யூ, சையோட வேல்யூ பாசிட்டிவ், ரைட். நெக்ஸ்ட்டு ஸோ செகண்ட் ஹாஃப் பாருங்கள், ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பாருங்கள், ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது
லூப்போட டைரெக்ஷன்லேயே தான் கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ I4R4 பாசிட்டிவ் I4R4. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் I5R5 ரைட். இப்போ சிலேருந்து நம்ம என்ன போகிறோம் ஏக்கு போகிறோம். அப்புறம் சிலேருந்து ஏக்கு போகும்போது லூப்போட டைரெக்ஷன் ரைட் டு லெஃப்ட்டு, கரண்ட் டைரெக்ஷன் அப்படி நம்மளுக்கு ஏ டு சியில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து லூப்போட டைரெக்ஷன் அது சி டு ஏ. அப்போ இங்கே எப்படி இருக்குது சி டு ஏக்கு ஆப்போசிட்டாக இங்கே கரண்டோட டைரெக்ஷன் இருக்கிறதுனால மைனஸ் சைன். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே -I2R2 போட்டுக்கிறோம் ஈக்குவல் டு 0. ஏன்னா ஏன் நம்ம 0? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஆஃபில் நம்மளுக்கு என்ன இல்லை பேட்ரி இல்லை. பேட்ரி இல்லாத நம்மளுக்கு இங்கே 0ன்னு எடுத்துக்கிறோம். ரைட். நெக்ஸ்ட்டு சொல்யூஷனில் பாருங்கள். அப்ளைங் கிர்ச்சாஃப் செகண்ட் லா ஆஃப் க்ளோஸ் லூப்புக்கு I1R1 + I2R2 + I3R3 ஈக்குவல் டு எப்சிலான் எடுத்துக்கிட்டோமா? ரைட். நெக்ஸ்ட்டு அதே தான் I4R4 + I5R5 - I2R2 ஈக்குவல் டு 0. இதை நம்ம சொல்யூஷனில் டெரைவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் 2.22. இந்த 2.22 பாருங்கள். calculate the current that flows in the 1 ohm resistor in the following circuit. Calculate the current that flow in the 1 ohm resistors in the following circuit. இந்த சர்க்கியூட்டில் 1 ohm ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இந்த 9 வோல்ட்டில் போகிற கரண்ட்டை வந்து I1 வச்சுக்க போகிறோம். ஏன்னா பேட்டரியோட வேல்யூ இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ. ஏன்னா 6 வோல்ட்டு 9 வோல்ட்டு 9 வோல்ட் வந்து நம்ம I1 கரண்ட்டாக வச்சுப்போம். வச்சுட்டு நம்ம ஈஸியாக அப்புறம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் I1 9 வோல்ட் இருந்து கரண்ட்டு போகுதுங்களா? I1 இப்படி கரண்ட் இங்கே வருது. B2 ஈக்கு வருது. ஈக்கு வரும்போது 2 ஜங்ஷனாக இங்கே இந்த ஜங்ஷன் வந்து என்னென்னா 2 பாத்தில் பிரியுது. 2 பாத்தில் பிரியும் போது இங்கேருந்து வர்றது I1னா அப்போ இந்த பாத்தில் போட்டு நம்ம I2 வச்சுப்போம். இப்போது I1 ஈக்குவல் டு I2 பிரியுதுங்களா? அப்போ I2 பிரிஞ்சிருது. அப்போ ரிமைனிங் கரண்ட் என்னவாக இருக்கும்? I1 minus I2. I equal to I1 minus I2. ரைட். இதுதான் இங்கே. சப்போஸ் இங்கே பாருங்கள் இங்கேருந்து வர கரண்ட்டு ஒரு 10 ஆம்பியர்னு வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிள் 10 ஆம்பியர்னா ரைட். இங்கே I2வில் எவ்வளோ போகுது நம்மளுக்கு? 10ல் ஒரு 6 ஆம்பியர் போகுதுன்னு வச்சுங்க. 6 ஆம்பியர்னு வச்சுங்களேன். பாருங்க 10 வந்து இதுக்கு ஈக்குவல். இது இங்கே எவ்வளோ போகுது நம்மளுக்கு? I1ல் இருந்ததுன்னா 10 - 6. 10 - 6 எவ்வளோ நம்மளுக்கு? 4. அதுதான் இங்கே நம்மளுக்கு I1 minus I2 யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த I1ல் வர கரண்ட்டு I2வில் போன மீது தான் எங்கே போக போகுது? இந்த பாயிண்டில் போக போகுது. அதுதான் நம்ம I1 minus I2. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ரைட். ஸோ இங்கே பாருங்கள் இதான் கொடுத்துருங்க. we can denote the current that flows from 9 volt battery as I1. It split up into I2 and I1 minus I2 at the junction E according Kirchhoff's current rule யூஸ் பண்ண போகிறோம். KCRனா Kirchhoff's current rule யூஸ் பண்ண போகிறோம். ரைட். நோ கன்சிடர் லூப் பாருங்கள். EF CBE ரைட். அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேருந்து வருது.
I2 1 1 ஓமா கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸா பாருங்க 1 I2 நெக்ஸ்ட்டு 3I1 நெக்ஸ்ட்டு கரண்ட் டைரக்ஷன் இருக்கு 2I1 ஈக்குவல் டு இஎம்எஃப் வேல்யூ நமக்கு என்னது 9 வோல்ட்டு. இங்கே எப்படி இருக்க கரண்ட் டைரக்ஷன் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் டெர்மினல், அதனால் இங்கே பாசிட்டிவ் 9 எடுத்துக்கிறோம். ரைட், பாருங்க இங்கே I1 எடுத்து ஆட் பண்ணுங்க. 3 + 2 5I ப்ளஸ் 1I2 போட்டு போகிறோம் ஈக்குவல் டு 9. ஈக்குவேஷன் 1. செகண்ட் பாருங்க KVRனா நம்மளுக்கு என்னது கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல். அப்படி கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூலு இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? EADFE அப்போ டைரெக்ஷன் பாருங்க. ரைட், இது யூஸ் பண்ண போகிறோம். அப்படி யூஸ் பண்ணுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரைட், ஈலேருந்து இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ ஈலேருந்து வரும்போது இங்கே I1 - I2 இங்கே பாருங்கள். இங்கே இது I1 I2 கரண்ட்டு தான் இருக்குது. I1 I2 கரண்ட்டு இன்ட்டு ரெசிஸ்டன்ஸு I1 - I2 இன்ட்டு 3 ஓம். அதான் பாருங்கள் 3 இன்ட்டு I1 - I2. நெக்ஸ்ட்டு இப்படி வரீங்க. லூப் டைரெக்ஷன் இது தான். ஆக்சுவலி லூப் டைரெக்ஷன் ஆப்போசிட் தான். அப்போ நம்மளுக்கு I2ன்ற கரண்ட் வருது. அப்போ பாருங்கள் -1I2 ஈக்குவல் டு இந்த லூப்புக்குள்ள இருக்கிற இஎம்எஃப் வேல்யூ நம்மளுக்கு என்னது 6 வோல்ட்டு. அப்போ 6 வோல்ட்டுன்றனால இங்கே நம்மளுக்கு லூப் டைரெக்ஷன் இருக்குது நமக்கு -2 ப்ளஸ்ஸா இல்லை +2 மைனஸா? -2 ப்ளஸ்ஸு. அப்போ -2 ப்ளஸ் நம்ம ப்ளஸ்னா எடுத்துக்க போகிறோம் இஎம்எஃப் வேல்யூ. அப்போ 6. ரைட், இப்போ 3 உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. 3I1 - 4I2 ஜஸ்ட்டு பாருங்க. 3 உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. 3I1 - 3I2. ஸோ இங்கே ஒரு மைனஸு. அப்போ டோட்டலாக 4. இல்லைங்க பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப்ஸ் பண்ணோன்னா 3I1 - 3I2 -1I2. ஸ்டூடெண்ட்ஸ் 3I1 - 3I2 இங்கே ஒரு -1I2. நீங்கள் வந்து எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா 3I1 - 4I2 ஈக்குவல் டு 6ன்னு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் 2. இப்போ நீங்கள் சால்விங் ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ பாருங்கள், implies that current in the 1 ohm resistors flows from F to E. 1 ohm எப்படி போயிருக்கு நம்மளுக்கு Fலேருந்து Eக்கு போயிட்டுருக்கு. 1 ohமில் பாருங்கள் F to E. ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி சால்வ் பண்ணலான்றது இங்கே நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் பாருங்கள். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டே சால்வ் பண்ண ஈக்குவேஷன்ஸ் தான். இந்த சொல்யூஷனில் நம்ம சால்வ் பண்ணுறது பாருங்கள். I1 வந்து 4ஆல் அப்போ ஈக்குவேஷன் 1 வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஸோ 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறீங்க. 4ஆல் ஈக்குவேஷன் 2-ஐ 1ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறீங்க. அப்படி மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4I2வும் -4I2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ 23I1 ஈக்குவல் டு 42ன்னு வரும். அப்போ I1 சரி வச்சுக்கோங்க. 42 வந்து 3. அப்புறம் நம்ம டிவைட் பண்ணால் 1.83 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் I1 இப்போ சப்ஸ்டியூஷன் I1 இன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. I1 வழியாக நம்மளுக்கு என்னது 1.83 ப்ளஸ் I2 ஈக்குவல் டு 9.
ஸோ நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 9.15 ப்ளஸ் I2 ஈக்குவல் டு 9 சிம்பிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 0.15 ஆம்பியர். பாருங்க the value of I2 என்ன நம்மளுக்கு நெகட்டிவ். the indicate assumed I2 direction is wrong. I2 direction நம்மளுக்கு wrong. actually it form of என்னது நம்மளுக்கு F to E தான். right, F to E இப்போ currents that flows in the 1 ohm resistors in the following circuit. calculate the current that flows in the 1 ohm resistors in the following circuitலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அது நம்மளுக்கு எப்படி இருக்குது? இப்போ நம்மளுக்கு F to Eல தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ I2 வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? நெகட்டிவ். பாருங்க இண்டிகேட் அஸ்யூம் I2 டைரக்ஷன் இஸ் வந்து நமக்கு என்னது ராங்னு கொடுத்துட்றாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.